2025 எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஹோண்டா டியோ. இந்த வண்டியை கிட்டத்தட்ட நான் ஒரு 15,000 கிலோமீட்டர் கிட்ட நியர் ஓட்டிட்டேன். இந்த வண்டியை நீங்கள் வாங்கலாமா வேணாம்ன்றதை ப்ரோ அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட அட்வான்டேஜ்லேருந்தே ஆரம்பிப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது இதோடைய மைலேஜ். ஆக்சுவலாக இது வந்து VS6 வெஹிக்கிள். இதோடைய மைலேஜ் வந்து எனக்கு சிட்டிக்கு எவ்வளோ திறந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்பிளேலே காட்டுற பாருங்கள், 53.4ன்னு காட்டுதுங்களா. ஆமாம், என்னடா இவ்வளோ தருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருது. சூப்பரான மைலேஜுங்க இந்த வண்டி. 53, 54லாம் தாராளமாக உங்களுக்கு இந்த மைலேஜ் கிடைக்கும் சிட்டிக்குள்ளேயே. நீங்கள் ஹைவேல எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு 56, 57, 58 வரையும் கூட எனக்கெல்லாம் கிடச்சிருக்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸு அடுத்த ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். என்னடா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 90-95 கிட்ட போயிருக்கேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஹோண்டாவோட இன்ஜின் நம்ம சொல்ல தேவையில்ல, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அதோடைய இன்ஜின். 90 கிட்ட போகிறனாலும் எந்த வித ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுவும் ஆகாத ஜாலியாக போகிற மாதிரி அது பாட்டுக்கு போகுது. 90 வரைக்கும் சூப்பராக இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டியை காமனாக நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்ட தான் நம்ம வாங்குவோம். ஃபேமிலி யூஸ்க்காகவும் கண்டிப்பாக இந்த வண்டியை வாங்குவோம். ஸோ அதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை யூஸ் பண்ண முடியும். பக்காவாக இருக்கும், லைட் வெயிட்டும் கூட. இதோடைய கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 104, வெறும் 104 kg மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து ஈஸியாக வந்து வெயிட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸுமே 171 mm இருக்கிறனால எந்த வித ஸ்பீட் பிரேக்கரும் கொஞ்சம் டாலாக இருக்கிறது கூட பெருசாக எதுவும் இடிக்கலை. நான் பில்லியனோட போயிருக்கேன். டோட்டலாக 3 பேர் 4 பேரெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணின்னு உட்காந்து போயிருக்கோம் பசங்களோட. ஸோ அதுக்கெல்லாம் வந்து எந்த ஸ்பீட் பிரேக்கெலாம் அவனுக்கு வந்து இடிக்கலை. அடுத்து என்னுடைய பெரிய ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய லுக்கு. ஆக்சுவலாக லுக்கு வந்து டியோ பற்றி சொல்லவே தேவையில்ல. இந்த லுக்குக்காக தான் இதை இன்னமும் வந்து சேல்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கிற ஒரு வெஹிக்கிள். டியோன்றது அந்த லுக் வைஸ்க்காக தான் நிறைய பேர் வாங்குறாங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து LCD ஸ்பீடோமீட்டரு அது மாதிரி வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரேக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CBS கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்கிங் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓகேவாக இருக்குது. ரொம்ப வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் நல்லா இருக்குது. ஆஸ் யூஷுவலாக சொல்கிற மாதிரி அதுதான் அந்த ஸ்பீடோமீட்டரில் உங்களுக்கான டீட்டெயில்ஸு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் அந்த தீம் மாற்றிக்கலாம், அந்த லைட்டு, டார்க்கு, ஆட்டோ அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்கன்றதெல்லாம் தெரியாது, பட் இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதோடைய பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பில்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக மெட்டல் அப்படின்ற மாதிரி இதில் மெட்டல்லாம் கிடையாதுங்க. ஸோ மெட்டலே தூக்கிட்டாங்க. ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் அண்ட் ஃபைபர் இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குது. அதாவது ரொம்ப ஹையும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப லோவாகவும் கொடுக்கல, ஒரு மீடியமாக தான் இருக்குது. அடுத்த மெயின் ப்ளஸ்ஸே இதோடைய ஸ்பேர் அவைலபிலிட்டி. ஆமாம், நீங்கள் லோக்கல் ஆக்சசரிஸ் ஷாப்பில் போயிட்டு இதுக்கான ஸ்பேர் வேணும்னு கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான ஸ்பேர் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக கண்டிப்பாக இருக்கும், ஷோரூம்லையுமே சரி. சரிப்பா, இதோடைய பூட் ஸ்பேஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங்லாம் எப்படி இருக்குதுன்னா சேம் அதே மாதிரி பழைய டியோவில் தான். அதோடைய பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு ½ ஹெல்மெட் அது மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஹெல்மெட்டை வைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சின்னசாகவும் கொடுக்கல, அதே நேரத்தில் ரொம்ப பெருசாகவும் கொடுக்கல, ஒரு நார்மல் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுமே அப்படி தான். ஒரு சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமானா அவ்வளோ பெருசெல்லாம் வைக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு மீடியமான ஒரு பொருளை வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் உங்களால். இந்த வண்டியில் நான் லாங்குக்குமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஹில் ஸ்டேஷனுமே போயிருக்கேன். இதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் போகல. ஆனால் இதில் இனிஷியல் பிக்கப் வந்து நீங்கள் மற்ற வண்டி காட்டுற மாதிரி ரொம்ப டக்குன்னு வந்து இருக்கிற மாதிரி இருக்காது, பட் வந்து நல்லா இருக்குது. போக போக பிக்கப்லாம் வந்து நல்லாவே இருக்கும். இதில் இனிஷியல் பிக்கப் கொஞ்சம் கம்மி தான். அதுக்குள்ளே நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நெகட்டிவ்குள்ளே போகலாம். இந்த வண்டியில் நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டுறப்போ ஒரு சின்ன நாய்ஸ் வந்து பேக்கில் வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது இந்த நாய்ஸ் அப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹோண்டா வந்து சர்வீஸ் ஷோரூமில் தான் போய் விட்டேன். சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறப்போ நான் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதே இஷ்யூ வந்து திரும்பவும் ரீட்டைன் ஆச்சு. சரி போயிட்டு மறுபடியும் கேட்டது, உங்களுக்கு அகெயின் வந்து ஓட்ட உங்களுக்கு சரியாக போயிடும், நியூ வெஹிக்கிள்ன்றனால உங்களுக்கு அதனால அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் இவங்க சொல்கிற மாதிரியே வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அப்பயும் வந்து அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிற மாதிரி தெரியல. அதே மாதிரி இஷ்யூ தான் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. சரி என்னடா இது மாதிரி இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷோரூமில் கேட்டதுக்கு அது காமன் தாங்க, உங்களுக்கு வந்து வரும், போக போக சரியா போடும்னு சொன்னாங்க. அது எந்த வித ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இங்கே லோக்கலில் தெரிஞ்ச மெக்கானிக் கிட்ட ஒருத்தர் போய் காட்டுனதுக்கு அவர் 5 நிமிஷத்தில் அந்த ஒர்க்கே முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இஷ்யூஸே வரல. அந்த பெல்ட் சைடில் தான் ஒரு சின்ன இஷ்யூவும் அதை மட்டும் ரெடி பண்ணாரு. அந்த ஆக்சுவலாக அந்த இஷ்யூவே சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இதோடைய LED செட்டப் கொடுத்துருந்தாலும் நைட் விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி ஓவராலாக வாங்கலாமா வேணாவா சொல்லுப்பா அப்படின்னா
உண்மையாகவே நல்ல வண்டிங்க. நான் இப்போ ஓட்டின ஸ்கூட்டிலாம் நான் ஆல்ரெடி நிறைய ஸ்கூட்டிலாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு தான் இந்த வெஹிக்கிள் எடுத்தேன். நல்ல ஒரு ரிலேபிளான வண்டி, நல்ல ரொம்ப நாள் ஓடக்கூடியது, ஸ்பேரும் இருக்கக்கூடிய ஒரு வண்டி. இல்லை எனக்கு இன்னும் கூட வந்து 100 கிட்ட போனோம்னா டிவிஎஸோட என்ட்ராக் அது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்கள் எடுக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.